Hi, hello viewers, welcome back to channel. இன்னி வீடியோல நம்ம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ நம்மள நிறைய பேர் இப்போமா பிராண்ட்ஸ் வந்து ரீசன்ட்டா ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்றாங்க அப்படினா புது மாடலுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிட்டே இருப்பாங்க. Android to Android இருக்கலாம், இல்லனா Android to iOS இருக்கலாம், iOS to Android இருக்கலாம், இல்ல iOS to iOS கூட இருக்கலாம். புது வெர்ஷன் வந்து ஸ்விட்ச் ஆயிட்டே இருப்பாங்க. பட் அப்பலாம் ஸ்விட்ச் ஆகும்போது நம்மள எல்லாரும் காமனா ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். அதுலயும் மெயின் ப்ராப்ளம் வாட்ஸ்அப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். வாட்ஸ்அப் டேட்டாவை வந்து எப்படி ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட சாட் ஹிஸ்டரி கூட உங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சோ வாட்ஸ்அப்ல வந்து உங்களோட சாட் ஹிஸ்டரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படிங்கறத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பட் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களால சாட் ஹிஸ்டரி கூட உங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை iPhone WhatsApp transfer. So iPhone WhatsApp data transfer software நீங்க யூஸ் பண்ணி ஜஸ்ட் உங்களோட WhatsApp டேட்டா மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட WhatsApp பேக்கப் எப்ப வேணாலும் நீங்க வந்து உங்களோட சிஸ்டத்துல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து Google Driveல இல்ல ஆன்லைன்ல இருந்து சேவ் பண்ணனும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. உங்களோட சிஸ்டத்துல நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க சேவ் பண்ண அந்த பேக்கப்பை எப்போ வேணாலும் எந்த டிவைஸ்ல வேணாலும் எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். iOS இருந்தாலும் சரி, Android இருந்தாலும் சரி, மல்டிபிள் டிவைஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க வந்து அதே பேக்கப்பை வந்து எத்தனை வாட்டி வேணாலும் நீங்க வந்து ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா iPhone அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதன் மூலமா நமக்கு அவங்களோட எல்லா ப்ராடக்ட்லயும் more than 75% வரை நமக்கு ஆஃபர் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்க பாருங்க, மேக்ஸிமம் more than 50% ஆஃபர், 65% ஆஃபர், 75% வரை டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழ பாத்தீங்கன்னா ஒரு கூப்பன் கோட் இருக்கு. சோ இந்த கூப்பன் கோட நீங்க யூஸ் பண்ணி பை பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு 30% ஆஃபர் இருக்கு. சோ மறக்காம இந்த ஆஃபர் வந்து நீங்க யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, பை பண்ணுங்க. இப்போ நீங்க நம்மளோட iPhone WhatsApp டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போத் விண்டோஸ் அண்ட் மேக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? சோ டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. அகைன் ஒரு டிரைவர் வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். நீங்க எதுவுமே பண்ணணும்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா நீங்க வந்து ஆப் ஓபன் பண்ணி உள்ள போங்க. சோ உள்ள போனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப், வைபர் சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா வந்து இருக்கும். நம்ம வந்து வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணணும். சோ வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சோ நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். சோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு லைசென்ஸ் வந்து பை பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து நீங்க ஒரு லைசென்ஸ் பை பண்ணணும். ஓகேவா? நீங்க வந்து லைசென்ஸ் பை பண்ணிக்கோங்க. நான் என்னோட லைசென்ஸ் கொடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். சோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இப்படி தான் வரும், தேங்க்ஸ் ஃபார் ரிஜிஸ்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு அப்புறமா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா, சோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த ரெண்டு மொபைல் நீங்க வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த ரெண்டு மொபைலை கையில எடுத்துக்கோங்க. சோ நான் இப்போ வந்து இந்த Lenovo மொபைல்ல இருக்க வாட்ஸ்அப் டேட்டா எல்லாத்தையுமே இந்த இண்டெக்ஸ் மொபைல்ல வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஓகேவா? சோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மொபைலையும் நம்ம வந்து யூஎஸ்பி டிபக்கிங் வந்து ஆன் பண்ணி வைக்கணும். ஓகேவா? சோ ஜஸ்ட் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ரெண்டு மொபைலுமே செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா அபவுட் ஃபோன் இருக்கும். சோ அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா பில்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பில்ட் நம்பரை நீங்க ஒரு 7 டைம் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். சோ ஒரு ஸ்டெப் வெளியே வந்து டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா அலோ டிபக்கிங், யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து அலோ பண்ணி வச்சிருங்க, அதாவது எனேபிள் பண்ணி வச்சிருங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த ரெண்டு மொபைலையும் உங்களோட பிசி இல்லனா லேப்டாப்ல வந்து கனெக்ட் பண்ணுங்க. சோ நம்ம ரெண்டு மொபைலையும் கனெக்ட் பண்ண உடனே நமக்கு மொபைல் போன்ல வந்து ரெண்டு மொபைல்ல இருந்து ஒரு ப்ராம்ப்ட் வரும், டிபக்கிங் யூஎஸ்பி டிபக்கிங் அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதை வந்து அலோ பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துங்க. ஓகேவா? கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேர்க்குள்ள போங்க. நீங்க சாஃப்ட்வேர்க்குள்ள போனீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டிவைஸையும் காட்டிடும். சோ லெஃப்ட் சைடுல நம்மளோட சோர்ஸ் மொபைல் இருக்கும். எந்த டிவைஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோமோ அந்த டிவைஸ் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கணும், சோர்ஸ் மொபைல். அண்ட் ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் மொபைல் இருக்கும். எந்த மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போதோ அந்த மொபைல் வந்து ரைட் சைடுல இருக்கும். நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இந்த சாஃப்ட்வேர் நமக்கு இன்னும் ரெண்டு ஃபீச்சர் இருக்கு. பேக்கப் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். சோ பேக்கப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம எந்த மொபைல பேக்கப் பண்ண போறோமோ அந்த மொபைல லோக்கலா வாட்ஸ்அப்லயே ஒரு பேக்கப் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நம்ம வந்து எடுக்க முடியும். ஓகேவா? சோ ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல போங்க. எந்த மொபைல நீங்க வந்து பேக்கப் எடுக்கணுமோ அந்த மொபைலோட வாட்ஸ்அப்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு சாட்டுக்குள்ள போயிட்டு நீங்க அந்த சாட் வந்து ஒரு பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க லோக்கலா. அண்ட் அகைன் இப்போ நம்மளோட சாஃப்ட்வேர்க்குள்ள வாங்க. சாஃப்ட்வேர்க்குள்ள வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கீழ பேக்கப் இருக்கு பாத்தீங்களா? சோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த மொபைல்ல வந்து நீங்க பேக்கப் கிரியேட் பண்ணீங்களோ அந்த மொபைல வந்து செலக்ட் பண்ணுங்க. நான் இப்போ வந்து Lenovoல கிரியேட் பண்ணேன். சோ Lenovo நான் வந்து செலக்ட் பண்றேன். சோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேக்கப் வந்து அது ஷோ பண்ணும். சோ அதை வந்து நீங்க உங்களோட பிசி இல்லனா லேப்டாப்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சோ ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு கீழ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, வியூ அண்ட் ரீஸ்டோர்னு சொல்லிட்டு. சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் நீங்க சேவ் பண்ண பேக்கப்பை எந்த மொபைல் வேணாலும் நீங்க வந்து சேவ் பண்ண முடியும். அது ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி, இல்ல iOS இருந்தாலும் சரி, எப்போ வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்க வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ இதுவும் உண்மையிலேயே சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம ட்ரான்ஸ்ஃபருக்கு போலாம். சோ ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேக்கப் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்தேன் பாத்தீங்களா? சோ அது மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. அப்படி இல்லனா ஒரு பேக்கப் எடுத்து வைங்க. அந்த பேக்கப்
தான் நமக்கு டார்கெட் மொபைல வந்து சேவ் ஆகும். ஓகேவா? சோ நான் வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூ கொடுக்கலாம். சோ கண்டினியூ கொடுத்துங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் மொபைல்ல இருந்து நம்மளோட பிசில வந்து பேக்கப் சேவ் ஆகும். அதுக்கப்புறமா நம்மளோட சோர்ஸ்ல இருந்து பிசில இருந்து நம்மளோட டார்கெட் மொபைல்ல வந்து சேவ் ஆகும். சோ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ப்ராசஸ் இது வந்து கம்ப்ளீட். அண்ட் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட டார்கெட் மொபைல கையில எடுங்க. டார்கெட் மொபைல கையில எடுத்து வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம நீங்க சேம் ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். சோர்ஸ்ல எந்த மொபைல் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்களோ அதே ஃபோன் நம்பர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். சோ அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா பேக்கப் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? சோ அதுல வந்து நம்ம கிரியேட் பண்ண பேக்கப் வந்து நம்ம அதுல ஷோவும். சோ அதை கிளிக் பண்ணி நான் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ ரீஸ்டோர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா சாட் கூட நமக்கு வாட்ஸ்அப்ல அப்படியே இருக்குங்க. எல்லா டேட்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம கேலரிக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லா போட்டோஸும் நமக்கு இங்க வந்து அவைலபிளா இருக்கும். சோ இது உண்மையிலேயே சூப்பரான சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியில நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 75% ஆஃபர் எல்லாமே இருக்கு. சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பை பண்ணுங்க. உண்மையிலேயே ஒர்த்தான சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்மளோட FT ஃபேமிலி, நீங்க நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பக்கத்துல ஒரு பெல் வந்து அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா மேல இன்னொரு பெல் வந்து அதை மறக்காம மிஸ் பண்ணாம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். சோ see next video till உங்களுக்கு எடுப்பது only videos. Bye.